Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 14th September 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சற்றே ஏற்றத்துடன் முடிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.2%, S&P 500.12, நாஸ்டாக் 0.29. இந்த ஏற்றம் அப்படின்றது ஆசிய சந்தைகளும் பிரதிபலிக்கிறதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தைகள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக் அகெயின். அதாவது அந்த ஹாங்காங் சந்தையான ஆங்ஸாங் ஓரளவுக்கு இறக்கத்துடனும், ஷங்காய் சீனாவோட சந்தை ஓரளவு இறக்கத்துடன் இருக்குது. மற்றபடி மீதி முக்கிய ஆசிய சந்தைகளான ஜப்பான் நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி, தாய்வான் சந்தையெல்லாம் ஏற்றத்துடன் தற்போது துவங்கி ஏறிய வியாபாரம் ஆகி வருகிறது. இந்த நிலையில நம்முடைய கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ மார்ஜினலி கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நேத்திக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏறி முடிஞ்சது நம்ம பார்க்குறோம். அதனால இன்னமும் சந்தை ஸ்ட்ராங்கா தான் இப்போதைக்கு இருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கூடவே நம்ம ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டியிருக்கிறது. எஃப்ஐஸோட செல்லிங் பொசிஷன்ஸ் அப்படின்றதையும் கவனத்துடன் கையாள வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டியினுடைய ரேஞ்ச் அப்படின்றது நம்ம 19,700ல இருந்து 20,515 வச்சிருக்கோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டில் இட் இஸ் இன்டாக்ட். இப்போதைக்கு நிஃப்டி இதோட மிட் பாயிண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் எடுத்தீங்கனாலும் இட் இஸ் ஸ்டில் ஃபார் லாங் டைம் வி ஆர் மெயின்டைனிங் திஸ் 44,800 நம்ம அப் பண்ணியிருக்கோம். மேலே 46,500 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பார்க்கலாம். இன்னும் நிஃப்டி பேங்க் புதிய உச்சத்தை தோற்றுவிக்கவில்லை. அதனால அடுத்த கட்ட ஏற்றம் நிகழ்ந்தால் இந்த வங்கித்துறையில் நிகழலாமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸோட ஆகஸ்ட் சிபிஐ நம்பர் வெளியா இருக்கு 3.7%. அது எஸ்டிமேட்டை விட 3.6 எஸ்டிமேட் சற்றே கூடுதலாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ மந்த் ஆன் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லை. அதே சமயம் இந்த மாசம் எஃப்ஓஎம்சி கூட்டத்தில் வட்டி வித உயர்வு என்பது தவிர்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்ல கண்டிப்பாக வட்டி விதம் உயர்த்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அதே சமயம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எப்போ இவங்க டவுன் சைக்கிள் ஆரம்பிப்பாங்க, அதாவது வட்டி வித உயர்வு என்பது தொடர்ந்து நிகழும்போது வட்டி வித குறைப்பு என்பது எப்போது நிகழும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு வருகிறது. அந்த ஒரு விஷயம் தான் மார்க்கெட்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் தொடர்ந்து ஏற்கனவே 8 வட்டி வித உயர்வை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மாத கூட்டத்திலேயும் வட்டி வித உயர்வை கொண்டு வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதனால உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வட்டி விகிதம் என்ற ஒரு விஷயம் இன்னும் அப்சைக்கிள் தான் இருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. மற்ற தொடர் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் 4.23%, பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட்லி அப் 104.68. ஆனால் பிரெண்ட் குரூட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றத்துடன் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 92.35 பெர் பேரல் அப்படின்றது. கோல்டு பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. 1910 இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் அது இப்போ ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் மீண்டும் அந்த 83 டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 83 உடைப்பதற்கான ஒரு இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக ரூபாய் தொடர்ந்து வலிமை குன்றி காணப்படுவதும் பிரெண்ட் குரூடின் விலை தொடர்ந்து ஏறுவதும் இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதனால் இது பாதகமான சூழலாக இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விற்பவர்களாக இருக்கிறார்கள். 1,231 கோடிக்கு நேற்று விட்டிருக்கிறார்கள். ஆனால் டிஐஎஸ்ன்றவங்க 849 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க கணக்கெடுக்கும் போது எஃப்ஐஸ் நெட் ஆன் நெட் செல்லர் தான் இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அவர்கள் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல பயரா இருக்கிறாங்கன்றதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதையும் நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்எம்ஏ ப்ரோக்ராம் இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே நம்ம தினசரி 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்றோம். இட்ஸ் அ பெய்ட் ப்ரோக்ராம் 499. ஒவ்வொரு நாளும் வியாபாரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன். முந்தா ஒரு கேப் அப் ஆயிட்டு ஒரு பியர் கேண்டில் வந்தப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 20,110 அப்படின்ற ஒரு எல்லை இப்போது தடுப்பா இருக்கு. இன்னைக்கு அதை உடைத்தால் இந்த ஏற்றம் என்பது இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம்னா இன்னும் சில தினங்களுக்கு தொடர்ந்து ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கலாம். ஆனா அந்த 20,110 தடுக்கப்பட்டால் ஒரு பக்கவாட்டு நகருக்கோ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷனுக்கோ வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.